ஓம் ஹலோ, சுவாமியே சரணம். சுவாமியே சரணமையப்பா. என்ன சன்னிதானத்துல இருக்கீங்களா? இல்லை சார், நான் இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்கேன். தரிசனம் எல்லாம் முடிஞ்சாச்சா? தரிசனம்லாம் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸா. வெரி குட் வெரி குட். அந்த படங்கள்லாம் பார்த்தேன். ஆ, ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அருமையான காட்சி சார். ஆனா நீங்க கூட்டம் மத்த நடக்கிறவங்களே இல்ல, நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்க. நாங்கள் அவ்வளோதான் சார், மொத்தமே கூட்டம் அங்கே. மொத்தமே ஒரு 4 பேர் தான் இருந்தோம். அதாவது அந்த பாதையில். புல்மேடு பாதை தானே இது? ஆமாம், புல்மேடு பாதையே தான். இது இப்ப ராத்திரி 10 மணிக்கு தான் நீங்க அதை அனுப்பிச்சிருக்கீங்க இந்த செய்தி. அதாவது அது நான் இப்போ தான் சார் மொபைலே டச் பண்ணேன் நான். அதனால வந்த உடனே அதை நான் அனுப்பிச்சி விட்டேன். கையில என்னோட கம்பு வேற பிரதர் இல்ல சார். அந்த கம்போட கதைலாம் நான் நேரில் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த அந்த ஐயப்பனே எங்களோட கூட வந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ ஒரு வாய்ஸ் யூனிட் அனுப்பிச்சிருக்கேன், நான் அதை கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதான் நானும் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே. அந்த இதுல கூட்டம் இருந்ததா சன்னிதானத்துல? சன்னிதானத்துல கூட்டத்துக்கு குறைவா சார். கூட்டத்துல அப்படியே வெறும் கலைகள் மட்டுமே தெரிஞ்சது. அவ்வளவு கூட்டம். நமக்கு ஒரு பைசா போட்டா கூட கீழே விழாது, ஒரு எள்ளு போட்டா கூட கீழே விழாது, அந்த அளவுக்கான கூட்டம். இந்த வாட்டி என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பாதையிலிருந்து வர பக்தர்களையும் இந்த புல்மேடு வர பக்தர்களுக்கும் தனியா ஒரு ஸ்பெஷல் கியூ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, இப்ப ரெகுலரா நமக்கு அந்த பாதையிலேருந்து நம்ம வரோம் சார், அந்த நடமேடை இருக்குல்ல சார், அதில் அப்படி கியூவா அப்படி இப்படி போயிட்டு வருவாங்க. அதுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய பஜனை மண்டபம் இருக்கும், ஒரு ஐயப்பனுடைய சிலை இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல பெரிய பாதையிலேருந்து வரவங்களுக்கும் இந்த புல்மேடு பாதை வரவங்களுக்கும் அதுல இருந்து, அதாவது 2 கியூ ஆப்போசிட்டா ரெகுலரா வர தர்ஷனத்துக்கு வரவங்களுக்கு அந்த கியூ, பம்பால இருந்து வரவங்களுக்கு. அதுக்கு அப்படியே எதிர்க்க இந்த 2 பெருவழியில வரவங்களுக்கான கியூன்னு வச்சிருக்கான். ஸோ அதனால அங்கேருந்து வரவங்களுக்கும் சிரமம் இல்லாம நாங்க ஒரு என்ன சொல்றது, மொத்தமே ஒரு 40 நிமிஷத்துல சுவாமியை பார்த்துட்டோம். அது பகவான் உங்க கூடயே இருக்கான்னா இப்படியா கட் பண்ணி கொடுத்துட்டானே உங்களுக்கு. அதான் 40 நிமிஷம் தான் மொத்தமே எங்களுக்கு. அங்கேருந்து அந்த லைன்ல இருந்து சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு வெளியில வரும்போது ஜஸ்ட் 40 மினிட்ஸ்ல நாங்க அந்த ஐயப்பனை எங்களுக்கு காட்சி கொடுத்தான். இன்னைக்கு காலம்பரை நாங்க ஐயப்பனை ஆக்சுவலி நான் போகும்பொழுது நெய்யபிஷேகம் முடிஞ்சு அது ஒரு இதுக்கு அடுத்த பூஜைக்காக ஐயப்பனை அப்படியே முழு திருமேனியோட தரிசனம் காட்டு கொடுத்தாரு. ஸோ அதே இது முடிச்சுட்டு நாங்க வெளியில அந்த நம்ம பாலையேட்டனை இருக்காரா அப்படின்னு போய் கிச்சன்ல மடப்பள்ளியில செக் பண்ணேன். ஸோ பார்த்தா பாலையேட்டனையும் பார்த்துட்டேன் இந்த வாட்டி. பட் அப்புறம் அப்போ சொன்னேன் சார், இந்த மாதிரி சென்னையில ஐயப்பன் சாரோட இதுதான் நானு அப்படின்னு. எனக்கு ஏதாவது அரவண பாயசம், ஏதாவது பிரசாதம் கிடைக்குமா அப்படின்னு. இல்லை, நீங்க ஒரு 8:30 மணிக்கு வாங்க, அப்பதான் இப்பதான் அப்போ பூஜை நடக்க போகுது, நீங்க அப்போ வாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு காலம்பரை நேத்தி அலங்காரத்தோட தரிசனம். இன்னைக்கு காலம்பரை நெய்யபிஷேகம் பண்ணிட்டு திருப்பியும் சிவில் தர்ஷன்ல வரும்பொழுது எங்களுக்கு இந்த காட்சி. ஸோ அதனால நாங்க இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதுவுமா சுவாமிய நிர்மாலய தரிசனம் கிடைச்சது எங்களுக்கு. ஸோ அதனால எங்க எண்ணப்படி நாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு இப்போ ஒரு 8:30 மணிக்கு இங்க திருவனந்தபுரத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். நாளைக்கு சனிக்கிழமை, அதனால பத்மநாப சுவாமியை சேவிச்சுட்டு அப்புறம் அங்க இருந்து என்னது ஒரு 45 கிலோமீட்டர்ல
இன்னொரு ஒரு திவ்ய தேசம், அது டக்குன்னு பேர் மறந்து போச்சு. இவ்வளவு நேரம் அங்க வாயில திருவனந்தபுரத்துல அவர் ஒருத்தர் தானே பெரிய ஆளு. வேற எந்த திவ்ய தேசம் இருக்காங்க பேரு? இருக்கு சார். அதான் சார், திருவன் திரு திருவன் திருவட்டாறு. திருவட்டார். இதான் ஆதிகேசவ பெருமாள், ரொம்ப விசேஷமானவர் அவரு. அங்கேயும் போறோம் சார். ஆமா ஆமா, அதாவது திருவனந்தபுரத்தை விட அவரு பழமையானவர். அதான் சொன்னாரு. என்னோட சயனக்கோலம் வந்து அவர். வெரி குட். நல்ல ஒரு பிரம்மாண்டமான சேத்திரம் அது. ரெண்டுமே விசேஷம் தான். இது தமிழ்நாட்டுல இருக்கு, அது அங்க கேரளத்துல இருக்கு. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. வெரி குட் வெரி குட். அதான் சார், இந்த வாட்டி வந்து சுவாமியோட அனுகிரகத்துல காலையில முதல்ல ஆரம்பிச்சதே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள சேவிச்சுட்டு. ஆமா, அதெல்லாம் பார்த்தேன். அது உங்களுக்கு பெரியாழ்வார் திருமாளிகை போனீங்களா? போனோம் சார். அதானே, நாங்க அப்ப போயிட்டு வரும்போது ஆக்சுவலி நட சாத்திருந்தாங்க. எங்க பார்த்துட்டு ஒருத்தர் வந்து திருப்பி திறந்து எங்களுக்கு ஆர்த்தி பண்ணி கொடுத்தாரு. வருகா, சந்தோஷம். அதனால அங்க வந்து அந்த ஒரு தரிசனத்தோட கன்டினியூஷன் இங்க வந்து அதே ஸ்ட்ரெச்சில். என்னன்னா, இங்க புல்மேடுல வந்து என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அளவோட தான் இது பண்ணுவாங்க சார். 2 மணியோட நட க்ளோஸ்டு. நாங்க போய் கிட்டக்க போறோம், மணி ஆயிடுச்சு. கரெக்டா அப்பதான் எங்களுக்கு முன்னாடி போனவங்க வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எங்களை அலோவ் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதுல வந்து ஒரு 49 பேர் ஒரு பேட்ச்ல வந்திருந்தாங்க. ஸோ எங்க 2 பேரும் சேர்த்து ஒரு 2 பேர் 50 51 ஆச்சு. கடைசியா எங்களோட ஜாயின் பண்ணது யாரு தெரியுமா? ஒரு மணிகண்ட சுவாமி. அவரு தான் எங்களை வந்து அந்த வழி நடத்தி கூட்டிட்டு போனாரு. இல்ல, அது ரொம்ப டேஞ்சரான வழி. ஆமா சார், அது காத்தன, அது என்ன இந்த இந்த பம்பா வழி மாதிரியே கிடையாது. அது பம்பா வழி மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அந்த புல்மேடு பாதையில கண்ணுக்கு அவ்வளவு ஒரு ஹைட் ரேட்டு. அதுல ஒரு மலையோட மேடு உங்களுக்கு அமைச்சிருப்பேன். ஆமா, அதுல ஒரு 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 மரம் இருக்குங்க. மரம் இருக்கு. அதோட ஒரு ஒளிக்கதிர் ஒண்ணு வீசுற மாதிரி ஒரு ஒரு படம் இருக்கும். அந்த ஒரே ஒரு இடத்த மட்டும். அது ஒரு 4:30 எத்தனை மணிக்கு உங்களுக்கு? நேத்திக்கு தானே? ஆமா, நேத்திக்கு ஒரு மத்தியானம் ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு எடுத்த போட்டோ அது. அப்படியா? எத்தனை மணிக்கு என்டர், எத்தனை மணிக்கு ரீச்? 2 மணிக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் சார். அங்க இருந்து சத்திரத்துல இருந்து நாங்க எங்க பயணத்தை ஆரம்பிச்சது 2 மணி. இங்க சன்னிதானத்துக்கு வரும்போது ஒரு 6 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 மணிக்கு நாங்க இங்க வந்துட்டோம். அப்ப அந்த இருட்டு நேரத்துல சேஃபா உள்ள வந்துட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. ஒரே ஸ்ட்ரெச், எங்கேயும் நிக்கல, ஒன்னும் இது பண்ணல. அந்த இடத்துலதான் உங்களுடைய கோல் வந்து எங்களுக்கு மிகவும் உதவியா இருந்தது. இல்ல, அது வந்து சுவாமி ஆவாகனம் பண்ணி எடுத்துட்டு வந்த கோல் அது. அதுதான் வந்து அந்த இருட்டு பாதையில, அதாவது ஒரு 6 மணிக்கே அந்த எங்களுக்கு ஐடியாவே இல்லை. ரொம்ப இருட்டி போயிடுச்சு, வெளிச்சமே இல்ல சுத்தமா. கையில இது மொபைலை தவிர வேற ஒன்னும் இல்ல. டார்ச், அதான் மொபைல்ல இருக்கிற டார்ச் மட்டும்தான். சோ அத வச்சுட்டு வந்துட்டோம். ரொம்ப ஆனந்தம் தான் அது. ஆமா ஆமா, ஒரு ரிஸ்க்னு சொல்றது, நான் பகவான் இருக்கும்போது நமக்கு என்ன ரிஸ்க்? அதான் சார், நீங்க இருக்கீங்க, உங்க ரூபத்துல தடி இருந்தது, எங்களுக்கு கூட வந்த அந்த மணிகண்ட சுவாமி. அதை விட என்ன வேணும்? எங்களுக்கு பேர், அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? அதான் சார், அவருக்கு பேர் தெரியாது. அவருக்கும் ஒரு 45 46 வயசு இருக்கும் சார். அவருக்கு வந்து வரும்பொழுது என்னாச்சுன்னா, அவரோட இதெல்லாம் ஏதோ சொல்லிட்டே வந்துட்டே இருந்தாரு. எதாச்சா அவரே வந்து என் பேரு மணிகண்டன் அப்படின்னாரு. அது வந்து நிஜமாவே அவர் தான் எங்களுக்கு துணையா வந்தது. ஏன்னா அந்த 52 பேர் எங்களுக்கு அப்புறம் யாரும் ஸ்டாப் பண்ணிட்டான். அவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க.
அந்த 52 பேர்ல நாங்க 3 பேர் தான் தனி. அதுல நாங்க 2 பேரு, கூட வந்தது மணிகண்டன். அது ஆக்சுவலா சாட்சாத் பகவான் தான் அவரு. அதான் அது வந்து சும்மா யாரோ எவரோ, ஆனா பகவான் தான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த திருநாமம் தாங்கி உங்க கூடயே அவர் வந்துட்டாரு அப்படின்னா, அது வந்து அந்த ஒரு பாதுகாப்பு அவர் கொடுத்து சேஃபா கூட்டிட்டு வர்றாரு. அந்த அந்த ரூட் எப்படின்னா, ஆணைகள்லாம் வந்து பக்கத்துல நிறைய நடமாட்டம் உண்டு அந்த இடத்துல. இப்ப ஆள் அளவுக்கு புல்லு இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்காங்க. ஆமா சார், ஆள் யானை வந்து நின்றா கூட தெரியாது, அந்த அளவுக்கு உயரத்துல புல்லு இருக்கு. அங்க நிறைய இடத்துல அதுக்கான சாட்சி வந்து நிறைய இடத்துல யானை சாணி போட்டு அப்பதான் அங்க கிராஸ் ஆன யானையோட அந்த தடம். நான் அங்க போனவங்க கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன். அதோ தூரத்துல யானை கூட்டங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னாங்க. பட் அவங்க வந்து எப்படின்னா, அந்த ரூட்டு போறதுதான் வந்து நம்ம பொன்னம்பலமேடும் அந்த ரூட்ல தான் இருக்கு சார். இப்ப அதுதான் அதான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு. நான் ஒரு படத்துல காமிச்சேனே, ஒரு ஒளி காமிச்சது அப்படின்னு சொன்னல சார். ஆமா, அங்க என்னோட பிரதர் இன் லாக்கு வந்து அந்த ஐயப்பன் உருவத்துல ஒரு இது காமிச்சது, அந்த மேகமூட்டம், அந்த ஒளி. ஐயப்பனுடைய உருவம் சாட்சாத் அந்த கிரீடம், கை இதெல்லாம் காமிச்சது. அவர் வந்து சாமி அங்க பாருங்க ஐயப்பன் தெரியுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த மேகமூட்டத்தோட வடிவத்துல அவருடைய தலை கிரீடமும் அந்த கை வந்து இருந்தது. அப்ப அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சாமி எனக்கு அப்படியே அந்த இடத்துல வந்து ஜொலிக்குது சாமி, அப்படியே தங்க மேனி மாதிரி மின்னுது, அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சாமி பொன்னையப்பா போட்டு சொல்லுங்க, பொன்னையப்பா. அதான் அப்படி அந்த மாதிரி அந்த பொன் மேனி வந்து ஜொலிக்குதுன்னாரு. என்னடா பொன்மேனிலாம் வந்து எப்படிடா வருது, சும்மா வெள்ளை கலர்ல இருக்கு உருவத்தை நானும் பார்த்தேன். அப்ப எங்களோட கூட வந்த மணிகண்ட சுவாமியும் வந்து அதுல இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு சிற்பி. அவர் ஒரு சிற்பி சுவாமி எல்லாம் வடிவம் பண்றாரு, இந்த ஸ்தபதி எல்லாம் இருக்காங்கல்ல சார், அத மாதிரியான ஒரு சிற்பியும் அவரு. அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா, ஆமா சுவாமி ஆதார பீடம் இருக்கு சுவாமி, சுவாமியோட பாதம் தெரியுது சுவாமி அப்படின்னாரு. அவர் பார்த்த அடுத்த சனம் வந்து அப்படியே அந்த ஒரு மேகம் கலைஞ்ச மாதிரி உடனே கலைஞ்சிருச்சு. கலைஞ்சு சூரியன் தெரியுது பளிச்சுன்னு. தக தக தகன்னு அந்த சூரியனோட ஒளி தெரிஞ்சது. சூரியன் இருக்கிற இடமே தெரியல சுவாமி. அந்த இடம் வந்து சாதாரணமா இருக்கு, ஆனா அந்த ஒளி கதிர் மட்டும் அந்த இடத்துல அந்த கரெக்ட் அந்த பொன்னம்பலமேட்ல ஒளி காமிக்குது. நீங்க அந்த படம் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரூட்ல தான் இருக்கு பொன்னம்பலமேடு. ஆமா அது அந்த பொன்னம்பலமேடு தான். அந்த இடத்துல கரெக்டா அந்த ஒளி இருந்தது. இவர் சொன்னாரு, என்னோட பிரதர் இன் லா வந்து, சார் சாமி அங்க பாருங்க ஐயப்பன் பாருங்க அப்படின்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் புடிப்படல. அப்புறம் குறிப்பிட்டு காமிச்ச உடனே, அட ஆமா ஐயப்பன் பாருங்க. அந்த மேகமூட்டத்துல அந்த வடிவம் வந்து அப்படியே ஐயப்பன் மாதிரி இருந்தது. அப்புறம் அவருக்கு ஒரு 5 நிமிஷம் கண்ணெல்லாம் ஒரே நீல கலர்ல தெரியுது, ஒரு இதுவே இல்லை, எனக்கு கையில் என்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஒண்ணும் இல்ல அப்படின்னு இல்ல அதாவது திவ்ய தரிசனம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு ஆனந்தத்துடைய ஒரு உச்ச கட்டத்துல உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படும். பகவானுடைய சித்தம், நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்குதுல்ல. அதேதான் சாமி. எனக்கு இது வந்து முதல் நாள் நடந்தது சரிங்களா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து நெய் அபிஷேகம் பாக்கிறதுக்காக நாங்க வந்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் வந்து சிவில் தர்ஷனுக்கு போயிட்டாங்க.
யாரு என்னோட பிரதரின்லாவும் அந்த மணிகண்ட சுவாமியும். நான் ஐயப்பனை பார்க்கும்போது என்னோட பிரதரின்லா அந்த வர்ணிச்சாருல்ல, அதே ஜொலிப்பு வந்து இருந்தது. அந்த நான் அவர் சொன்ன காட்சி. யூஸ்வலா நெய்யபிஷேகம் பாக்குற நேரத்துல நெய்யபிஷேகம் பண்ணல, நெய்யபிஷேகம் முடிச்சு சுவாமியின் திருமேனிய வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. சுத்தப்படுத்திட்டு இருக்க காட்சி அவர் என்ன பார்த்தாரோ எனக்கு அதே காட்சி தெரிஞ்சது. அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. சரின்னு நான் எதுவும் சொல்ல, ஏன்னா நான் தனியா பார்த்தா அவர் தனியா பார்த்தாரு. சரிங்களா? அவரு வந்து அவரு அதே காட்சியை பார்த்திருக்காரு. அப்ப அவர் சொன்னாரு, நேத்தி நான் வந்து இந்த மலையில பொன்னம்பல மேட்டுல நான் என்ன பார்த்தனோ அதே ரூபத்துல நான் பார்த்ததுக்கும் அவர் பார்த்ததுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் கேப் சுவாமி. ஆனா நாங்க 2 பேரும் என்ன காட்சியை பார்த்தோமோ, நான் என்ன நினைச்சனோ அதே நினைப்பு வந்து அவரும் நினைச்சாரு. சரியா? அந்த புல்மேடுல இருந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அப்பதான் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் இருந்தாரு. சாமி பக்கம் வாங்க, இங்க வந்து யானை அந்த பக்கம் இருக்கு, பார்த்து வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்பதான் வந்து எங்க கூட வந்து அந்த ஸ்தானம் இருக்குங்க, என்னோட பிரதரின்லா வந்து அந்த ஸ்தானத்துல காவிச்சு கொஞ்சம் தவறி இதுவாயிடுச்சு, கீழே விழுந்துட்டாரு. அது அப்ப உறுதுணையா இருந்தது உங்களோட தடி. அங்க பிடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப கீழே பம்பா இறங்குற வரைக்கும் அந்த தடி தான். அந்த தடி இல்லைன்னா வந்து எங்களுக்கு ஐயப்பன் கூடவே வந்ததுக்கான அத்தாட்சி வந்து இந்த இதெல்லாம் தான் இன்சிடென்ட். ஒரு மணிகண்ட சுவாமி உங்ககிட்ட இருந்து வந்தது. இங்க எங்களுக்கு வந்து இந்த நெய்ய அபிஷேகத்துக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தது யாரு தெரியுமா? அவரும் ஒரு மணிகண்ட சுவாமி. அதனால எங்களுக்கு வந்து அவர் வந்து நான் சொல்லிட்டே இருந்தேன், சார் வந்து இந்த தடியை கொடுத்துருக்காரு, நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல சாமி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரு. நான் சொல்றேன் கேட்கும் போது பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த தடியை விடல. அதான் சொல்ற, இந்த வாட்டி நான் நேராவே வரேன் சாரை பாக்குறதுக்கு அப்படின்னு. சார் சொல்லியிருக்காரு, தடியை கொடுக்கும் போது பிரசாதத்தோட திருப்பி இந்த தடி இங்க வைக்கணும்னு நீங்களே வந்து பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எங்களுக்கு ஒரு நிஜமா ஒரு ஆனந்தம், ஒரு அற்புதம். உடம்ப எல்லாரும் கொஞ்சம் பயமுறுத்தினாங்க, அந்த பாதையா அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாள் எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் அந்த பாதையை சூஸ் பண்ணிருக்குமா அப்படின்றது வந்து தெரியல சுவாமி. அது வந்து தெய்வீக ஒரு எண்ணங்களும் செயல்களும் நடந்தது வந்து பகவானுடைய சாநித்தியத்தினால இருந்ததுனாலதான் உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமும் கஷ்டம் மாதிரியே தெரியல உங்களுக்கு. நல்லபடியாக கூட்டிட்டு வந்தான். எனக்கு ஒரு ஷாக் ஆகி போயிடுது இந்த படத்தை பார்த்த உடனே. எனக்கு வேற ஒரு ஆட்களும் இல்ல, அப்படி இருக்கு. ஆமா சார், யாருமே கிடையாது. ஏன்னா நாங்க தான் கடைசி. எங்களை ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் வந்து சாமி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ல ஏத்தி எங்களை கொண்டு வந்து அவங்களோட செகண்ட் செக் போஸ்ட் இருக்கு, அங்க கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நாங்க தான் கடைசி. சோ நாங்க தான் எல்லாத்துலயும் கடைசியா வந்துட்டே இருந்தோம். நாங்க அந்த இது கிட்டக்க வரும்போது கரிமலை ஏற்ற மாதிரியே தான் சார் இந்த பெரிய பாதையில இருக்கும்போது அந்த கரிமலை இறக்கத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருந்தது. புல்மேடுல எல்லாம் சாதாரணமா நடக்கிற மாதிரிதான் இருந்தது. அங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இறக்கம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இறக்கம் மட்டும்தான் சார் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் கொஞ்சம் அந்த வெளிச்சத்தோட நேரத்தோட வந்திருந்தா அது கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் அந்த பாதை வந்து யானை நடமாடுற பாதை தான். அதுக்கான சாட்சியெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், இருந்தது. யானை அப்பதான் சாணி போட்டு அந்த இது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், கூட காயல. ஆமா, கண்ணுல ஐயப்பன் வந்து நம்மள கண்ட காமிச்சு பயமுத்தாம நம்மள வந்து
நல்லபடியா கொண்டு வந்து சேர்த்துட்டார். 6 மணி நேரத்துல எங்கேயும் உட்காரல பெருசா, ரொம்ப வேகமும் நடக்கல. அந்த இருட்டுறதுக்கு முன்னாடி இங்க வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலி வந்து வெரிகோஸ் வெயின் இருக்கு. அவருக்கு வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் காலில் அவரால் முட்டியில் அது சரியான அடி பாவம். மணிகண்டனுக்கா? இல்ல என்னோட பிரதரின்லாக்கு. அப்படியா? அதான் அந்த மணிகண்டனும் உங்களோட கோலும் தான் அவரை வந்து சன்னிதானத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. முருகா முருகா முருகா. அதாவது அந்த கோல் தான் வந்து சன்னிதானத்துல சகஸ்ரநாம அர்ச்சனையை ஏற்றுக்கொண்டது. அதாவது பரிவார மூர்த்திகள் எல்லாம் கூடயே தான் வந்தாங்க. இந்த பொறுப்பை வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருந்தோம். அவரு மறந்து போய் பஸ்ல வச்சுட்டு வந்துட்டாரு. அப்ப பூக்கள்லாம் நிறைச்சு வந்திருக்கு. அந்த கோல் வந்து அந்த கோலை ஸ்தாபனம் பண்ணி அந்த கோலுக்கு தான் எல்லா அபிஷேகம் இது சகஸ்ரநாமம் நடந்தது. ஓ, இந்த சகஸ்ரநாமம் யாரு நீங்க பண்ணதா இல்ல அங்க கோவில்ல பண்ணதா? நம்ம பண்ணதுதான். ஓ, வெரி குட். கோயிலுக்கு அதாவது அந்த அந்த சன்னிதானத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து நாங்க பண்ண அந்த வீடியோ அனுப்புறோம் பாருங்க. பிறகு டைம் கிடைக்கும் போது நீங்க வர. ஏன்னா அதுல வந்து நான் சொல்றேன், 2 பசங்க அவங்க பூ போடுறாங்க. அப்ப நான் வந்து வீடியோ எல்லாம் எடுக்க முடியாது எனக்கு. அதுக்கு பிறகு மத்தவங்க எல்லாம் மத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இவரு தான் சொன்னாரு, சுவாமிக்கு கையில கோல் உண்டும். அதனால அதே மாதிரி திருப்ப வரும்போதும் ஒரு முருகன் கோயில் எனக்கு அது இல்லாம முடியாது. எனக்கு ஏறவும் முடியாது, இறங்கவும் முடியாது. சோ அதுதான் வந்து ரொம்ப இது ஒரு 3-4 வருஷமா அந்த கம்பு நம்ம கையில இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்க அங்க எங்க தங்கி இருக்கீங்க திருவனந்தபுரத்துல? இங்க திருவனந்தபுரம்ல அது ஆரிய நிவாஸ் தாண்டி ஒரு ஹோட்டல்ல டூரிசம் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்கோம் சார். அது நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி, நல்ல ரெஸ்ட் எடுங்க. மணி 12 ஆச்சு. அத நாளைக்கு காலையில இங்க பத்மநாப சுவாமி டெம்பிள் போறோம் சார். போயிட்டாங்க. மார்கழி மாசம். இப்ப என்ன சாத்துமுறை இன்னைக்கு? நாளைக்கு 26, நாளைக்கு 27வது சாத்துமுறை சார். 27வது பாசுரம். கூடார வெல்லும் கோவிந்தா. கோவிந்தா, சீர் கோவிந்தா. முழங்கு வர நெய் சோற. அதேதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லது ஐயா. பகவானுடைய ஒரு பெரிய கருணை வந்து அதுல ஒரு நான் பிரார்த்தனை கூட சொல்லியிருப்பேன், உங்களை எப்படி காப்பாத்துச்சு அப்படின்ட்டு. அதை நான் இப்போ ஒரு தடவை இன்னொரு தடவை சொல்லிடுறேன், நல்லா கேட்டுருங்க. பேரருள்மிக்க இறையாற்றலே, பெரும் கருணை உள்ளம் கொண்ட எங்கள் குருதேவா, தேவாதி தேவர்களும் தேவதூதர்களும் நவக்கிரகங்களும் பஞ்சபூதங்களும் ஐம்பூத கணங்களும் இரவும் பகலும் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் எங்க ஐயாவோட கூட இருந்து வழி நடத்தி ரட்சிக்கட்டும். ஷீல்டு. சுவாமியே சரணமையப்பா. பாய். அந்த நம்ம குரூப்லயும் விராலிமலை குரூப்லயும் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களோட பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை தான் ஐயப்பன் மணிகண்ட ரூபத்துல ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டு. ஆமா, அதெல்லாம் வந்து பகவான் வந்து அவ்வளவு ஒரு இது. ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தின்னு அது எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு ஆசை உண்டும். ஆமா, அதான் இப்ப அவர் கேக்குறாரு. அவர் வந்து இந்த காட்சி அந்த புல்மேடுல நாம சொன்னல சார், அந்த மேகமூட்டத்துல ஐயப்பனுடைய காட்சி கிடைச்சதுன்னு சொன்னேன். அவருக்கு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஒரு மாதிரி கண்ணு எதை பார்த்தாலும் எனக்கு நீளமா தெரியுதுன்னாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் புடுபடல. அதான் உங்களை கேக்குறாரு. இல்ல, அது வந்து ஒரு ஒரு விவேகானந்தர் வந்து அம்பாளை போய் பார்த்துட்டு வான்னுட்டு ராமகிருஷ்ணர் சொன்ன உடனே அம்பாளை வந்து தரிசனம் பண்ண பிறகு அவருக்கு ஒண்ணுமே ஓடல, ஒரே ஸ்டன்னா போயிட்டு. அது அந்த மாதிரி ஒரு தெய்வீக தரிசனம். அதோடைய ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட் தான் அவர் ஃபீல் பண்ணது. இதெல்லாம் கிரேட் பிளெஸிங். அது எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்காது. ஆமா. அதனால நல்லா இருங்கோ. உங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அது ரொம்ப ஆனந்தமா உங்களை வச்சுட்டு போகும்.
சுவாமியே சரணம். குருவே சாமியே சரணம், சாமியே சரணம், சாமியே சரணம். குருவே பார்க்கலாம். பாய் சார். முருகா சரணம், சாமியே சரணம்.